இப்போ திருமணம் ஆயிடுச்சு, ஆனால் என்னால் இப்போ எனக்கு குழந்தை பேர் எனக்கு வேண்டாம், ஆனால் என்னோட ஓவரியன் ஃபங்க்ஷன் இப்போ நல்லா இருக்குது, நான் திரும்பி வரும்போது நம்மளோட ஓவரியன் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஆக அதனால அவங்க என்ன பண்றாங்க, அந்த கருமுட்டையை வந்து எடுத்து இது பண்றாங்க. நான் வந்து இத்தனை 4 வருடம் கழிச்சு நான் வந்து அதை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது. ஸோ அது வந்து ஒரு சயின்ஸினுடைய வளர்ச்சியாக தான், அறிவியலினுடைய வளர்ச்சி தான் அந்த இடத்துல. ஆனால் யாரு அது வந்து வியாபாரமா பண்ணக்கூடாதுங்கிறது தான். தேவை இருக்கிறவங்க அதை பண்ணிக்கிறதுல தப்பு இல்லை. அது ஒரு வியாபார நோக்கத்தோட பண்ணக்கூடாதுங்கிறது தான். அதுக்கடுத்து இதனுடைய முக்கிய அட்வான்டேஜா நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, புற்றுநோய் சார்ந்த இப்ப எல்லாம் இள வயதிலேயே புற்றுநோய்ங்கிறது வந்து நிறைய இருக்கு. இளவயது புற்றுநோய் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு காரணம் நமக்கு இருக்க டெக்னாலஜி தான். புற்றுநோய் வந்து இப்போ ஓவராலா ஒரு பேச்சு இருக்கும். இப்போ வந்து சமீபத்துல புற்றுநோய் எங்க பார்த்தாலும் புற்றுநோயாவே இருக்கு அப்படிங்கிறது. அதுக்கு காரணம் என்னன்னா, கண்டுபிடிப்புகள் அதிகமா இருக்கு. அதாவது டயக்னோசிங் டெக்னாலஜிஸ் வந்து இப்போ அதிகமா இருக்கு. அதனால ஈஸியா கேட்ச் பண்றோம் எங்க ஏஜ்லயே. அதுதான் உண்மையான காரணம். ஆக நிறைய அந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் போகும்போது நீங்கள் ரேடியேஷன் எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்கும். இப்போ சிடி எடுத்துக்கிட்டு இருப்போம், எக்ஸ்ரே எடுத்துக்கிட்டு இருப்போம். அந்த ரேடியேஷன் எக்ஸ்போஷர் அதிகமாக நம்மளுடைய ஓவேரியன் ரிசர்வ் வந்து குறையும், ஓவேரியன் ஃபங்க்ஷன் வந்து குறையும். இல்லை கருப்பையை சார்ந்தே ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும். அப்போ அந்த மாதிரியான நேரங்களில் நம்ம கருமுட்டையை நம்ம அந்த ரேடியேஷன் எக்ஸ்போஷருக்குலாம் போகிறதுக்கு முன்னாடி, கதிர்வீச்சு அபாயத்துக்குள்ளெல்லாம் போகிறதுக்கு முன்னாடியே எடுத்து ரிசர்வ் பண்ணி அவங்க புற்றுநோய் சிகிச்சையவே ஒரு 5 ஆண்டு காலம் முடிச்சுட்டு திரும்ப பிள்ளை பேரு அடைந்தவர்கள் இருக்கிறாங்க. அப்ப அதை வந்து நாம அந்த சயின்ஸை பயன்படுத்திக்கணும், அந்த வளர்ச்சியை நான் பயன்படுத்திக்கணும். இயற்கையா வர்றது அப்படிங்கிறது வந்து ஓகே, இயற்கையா சேர்றது தான் அப்படிங்கிறது ஓகே. பட் ஆனால் இயற்கையா சேர முடியாத பட்சத்துல அப்படிங்கும்போது அதை நாம வந்து இது பண்ணிக்கிறோம். மிலிட்ரிக்கு போகக்கூடிய ஆண்கள் அவங்களுடைய விந்தணுக்களை கூட அவங்க வந்து ரிசர்வ் பேங்க்ல ரிசர்வ் பண்ணிட்டு போறாங்க, சேவ் பண்ணி வச்சுட்டு போறாங்க, ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறாங்க. அதெல்லாமே இப்ப வந்து நிறைய பயன்படுத்திக்கிறாங்க. யங்கர் ஜெனரேஷன் வந்து அதை மிக சரியா கையாளுது, மிக சரியா பயன்படுத்திக்குது அந்த டெக்னாலஜிஸை.